கங்குவா தோல்விக்கு பிறகு சூர்யா ஒரு கட்டாய வெற்றி தேவைப்பட்டுச்சு. அதுலயும் கனிமா பாடல் ஆல்ரெடி செம வைரல். ஆனா படம் அதை மீட் பண்ணிச்சான்றதை வாங்க இந்த வீடியோல பார்ப்போம். படத்தை பத்தி நான் சுருக்கமா சொல்றேன். பாரிவேல் கண்ணன் சூர்யா அவர் ஒரு அனாதை. அதனால ஜோர்ஜ் ஜார்ஜ் அப்புறம் சுவாசிகா என்ற தம்பதி சூர்யா சின்ன வயசுல வளர்க்குறாங்க. ஆனா சூர்யாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு பாண்டிங்கே இல்லை. சண்டை, கடத்தல், காதல்னு எல்லாமே இருக்கு. ஒரு பாயிண்ட்ல தந்தையோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், காதலியோட பிரிவு, அதுக்கப்புறம் பிரசன்ட் பிரேக், சேசிங், சர்ச்சிங், இதுதான் மெயின் பிளாட். ஸோ படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லவ் போர்ஷன் சூப்பராக இருந்தது. எந்த கிரிஞ்சு வசனமும் இல்லாமல் ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. சூர்யா ஆக்டிங் நடிப்பு ரொம்ப இயல்பு. பூஜா ஆக்டிங் இம்பார்ட்டன்ட் ரோலில் அழகு மட்டும் இல்லாமல் ஆக்டிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் செம்ம. குறிப்பாக கனிமா வர இடத்துல கூஸ்பம்ஸ். சந்தோஷ் நாராயண் சார் தான் இந்த படத்தோட ஹீரோவே. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. ஸ்ரேயஸ் கிருஷ்ணா நல்லாவே பண்ணியிருந்தாரு. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல காதல் கதை நம்மள இழுத்தடிச்சது. ஆனா பிரிட்டிஷ் காலனி, கல்ட்டு, ரப்பர் பிளான்டேஷன் எல்லாமே எதுக்குன்னு தெரியல. ஆக்ஷன் சீன்ஸ் ஃபயர் மிஸ்ஸிங். பெரிய களத்துல ஃபைட் சீன்ஸ் ஆனா பில்டப் இல்ல. சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் பிரகாஷ் ராஜ், நாசர், ஜெயராம் ஏன் வந்தாங்கன்னு தெரியல. அவங்களும் பெருசா எதுவும் கட் கொடுக்கல. அந்த எமோஷனல் மிஸ்ஸிங் ஆகுது கிளைமேக்ஸ்ல. அதுவும் லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்னா ரொம்ப பிளாட்டாவே போகுது. ஸோ ஃபைனலா என்ன சொல்லணும்னு பார்த்தோன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் கதை எங்கெங்கயோ போயிடுச்சு. இது ஒரு நல்ல லவ் ஆக்ஷன் மூவி தான். ஆனா கார்த்திக் சுப்ராஜ், சூர்யானாலே இன்னும் எக்ஸ்பிரஷன் அதிகமா இருந்தது. ஸோ இந்த படத்தோட ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட் ஆஃப் 5 நான் 3 கொடுப்பேன். நீங்க இந்த மூவி பாத்துறீங்கன்னா உங்க ரிவ்யூ என்ன கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.